ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, திரிகோணத்துல சனி உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் கண்டிப்பா நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும், இன்டர்வியூ நிறைய கிளியர் ஆகும், எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் நடக்கும், நினைச்ச காரியங்களில் பெரிய வெற்றியை கொடுக்கும், மனசுல தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் யாராவது பேசாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மனோபாவம் அதிகரிக்கும், செயல்திறன் அதிகரிக்கும். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஆரம்ப கல்வி கூடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கிரச்சு மாதிரியோ ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரியோ நடத்திட்டு இருந்தீங்கன்னா செம்மையான அங்கீகாரம் கிடைக்கும், நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும், எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, பக்கத்தில் வீட்டாளர் இருக்கக்கூடிய கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நெய்பர்ஸ்னால எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். நிறைய பேருக்கு ஆர்டர் வரும், ஆஃபர் வரும், நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும். வீடு விற்க முடியல, நிலம் விற்க முடியலன்னு இருந்தீங்கன்னா இந்த டைமில் வீடு விற்று கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கிறது. ஸோ பேசிக்கலாக புதன் வீட்டில் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் பொதுவாக வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஹெல்த் இஷ்யூ, முதல் குழந்தையுடைய ஹெல்த் கொஞ்சம் ஒரு மாதிரி பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி வக்கரமாக சுக்கரனை பார்க்கறது பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் மெயினாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும், அது பார்த்துங்க. 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்றது, கணவன் மனைவிக்குள்ளே டிஷ்யூம் நிறைய வரும். 6ஆம் இடம்னா பிரிவு, சூரியன் செவ்வாய் சேரவே கூடாது. அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கனால உங்கள் 2 பேருடைய அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிம்பிளாக சொல்லலாம், ஒரு கடன் வாங்கி ஒரு வீடை கட்டுறதோ, கடன் வாங்கி ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, கடன் வாங்கி மிக முக்கியமாக மேலே ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் இல்லைன்னா வீடு கட்டுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஓயும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சரியாக போயிடும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடமாற்றத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று, 6, 10 கூடிய பாவகங்கள் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, மெயினாக அம்மாவுடைய ஹெல்த்து, மாமியாருடைய ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கீங்க. ஆனால் ரிஷபத்துக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம்னா 3ஆம் இடத்துல குரு வந்து பயங்கர உச்சம் பெறுவது உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், நினைச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அமோகமான ஒரு டைமில் இருக்கீங்க. இது மெயினாக ஆண்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் கொடுக்க போகிறது, புது ஆர்டர் வரப்போகிறது, நினச்ச எல்லா காரியங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சந்திரன் வீட்டில் குரு வந்து உட்காரும் பொழுது பொதுவாகவே நிறைய பேருக்கு மனசு மாறும், சங்கடங்கள் தீரும், கஷ்டங்கள் அகலக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தத்தை கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுறது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், நானும் வேண்டிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி.